ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று குடமிளகாய் உசிலி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு. இது தேவையான உடச்ச கடலை, காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். பார்க்கலாம் செய்யுது அப்படின்னு. இப்போது கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு நல்லா பொரியிட்டு வேண்டிட்டு பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் போட்டு வச்சுப்பா. இப்போ தக்காளி, பூண்டு இதை போட்டு இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை எடுத்து போடுறேன். பாருங்க போட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுங்க. உப்பு தாழாது, இது கம்மியாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கிடுங்க. இந்த மாதிரி கைவிட ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. திருவை வச்சு மூடி வைங்க, சீக்கிரம் வெந்துடும். இது பச்சை நல்லா அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், உடச்ச கடலை 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், குடமிளகா வெந்துச்சுப்பா. சிறுவை வச்சு வச்சு தண்ணியை ஊற்ற வேணாம். உப்பு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். அதில் இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி பலன்னு இருக்கணும். இப்போது உடச்ச கடலை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு 2 நிமிஷம் கலரி மூடி வைங்க, வெந்துடும். குடமிளகா உசிலி ரெடி. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பசங்களாம் கூட சாப்பிடுவாங்க. ஒரு மீயை வச்சு சும்மாவே சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. பாருங்கள், வாங்க சாப்பிட. உசிலி ரெடிப்பா, சாப்பிட வாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.